அவசரத்துக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு தேங்காய் சாதம் பார்க்கலாமா? இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் ஓரளவு கலர் மாறணும். தேங்காய் சரியாக வதங்காமல் சாதம் சேர்த்திங்கன்னா சாதம் சீக்கிரம் கிட்டு போயிடும். இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை வந்து ஆப்ஷன் தான், வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.